إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் ஆற்றங்கிளையின் சார்பாக தெருமுனை பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டு அது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தெருமுனை கூட்டத்தில் ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளையும் ரமலானுக்கென்று நாம் தயாராகி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலையும் சில தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய, நன்மைகளை வாரி வாரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். அதுபோக அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன் அருள பெற்ற ஒரு மாதம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்ட ஒரு மாதம். இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் நம்மளை அடைய இருக்கிறது. அல்லாஹ் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை முதலில் நம் அனைவருக்கும் தர வேண்டும். கடந்த காலங்களில் ரமலானில் இருந்த எத்தனையோ நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய உறுப்பினர்கள் இந்த ரமலான்ல இல்லை. இன்றைக்கு நாம இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ரமலானுக்கு இருப்போமா என்பதும் நமக்கு தெரியாது. அப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானை அடைந்தும் அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள். அப்ப ரமலானை நம்ம அடைந்து விட்டால் சொர்க்கம் நமக்கு உறுதி என்ற உத்தரவாதத்தோடு நம்ம ரமலானை கடக்கணும். கடந்த மட்டும் அதோட முடிஞ்சு வச்சுன்னு போயிடக்கூடாது, அது தொடரணும். ரமலானில் எந்தெந்த அறங்கள், நல்லறங்கள், செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் செய்தோமோ அது ரமலானுக்கு அப்புறமும் தொடர வேண்டும் என்பது ஒண்ணு. ஆனா ரமலானை கடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் சொல்லப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது ஒண்ணு. இப்ப ரமலானை அடையக்கூடிய நாம் ரமலானுக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சில முக்கியமான செயல்கள் இருக்கிறது. அதுல நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நோன்பு. ரமலான் என்றாலே நோன்பு. ஆனா அந்த நோன்புடைய பிரதானமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும்மு. இந்த ரமலான் மாசத்துல தான் நம்ம இந்த திருக்குர்ஆனை இறக்கி அருளி இருக்கிறோம். இது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக, நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடியதாக, தெளிவாக பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ரமலான் மாதத்துல நோன்பு என்ற ஒரு கடமை நமக்கு என்ன செய்து சுமத்தப்படுகிறது. இது மனித குலத்திற்கு நன்மையான ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம். அதுபோக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் மிக முக்கியமான ஒரு விஷயம். மற்ற வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது. ஆனா நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், இறை அச்சத்தோடு, இஹ்லாஸோடு, தூய்மையான எண்ணத்தோடு கட்டுப்படுதல் என்பதுல இந்த நோன்பு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியும். மற்ற நாட்கள்ல அல்லாஹ் எதையெல்லாம் ஹலால் ஆக்கி இருக்கிறானோ, எதையெல்லாம் நமக்கு ஆகமாக்கி இருக்கிறானோ அந்த விஷயங்களை கூட ரமலான்ல பகல் நேரங்கள்ல நமக்கு தடை செஞ்சிருக்கிறான். இப்ப வாய்க்கு ருசியா சாப்பாடு என்பது நம்ம வீட்டு சாப்பாடு,
எப்ப வேண்டாலும் சாப்பிடலாம். மற்ற மாசத்துல எப்ப விரும்புறோமோ அப்ப சாப்பிடலாம். எவ்வளவு ருசியா வேண்டாலும் சாப்பிடலாம். மற்ற மாதங்களில் பகல் வேளையில நம்ம செய்யலாம், தாராளமா சாப்பிடலாம். ஆனா ரமலான் வந்து விட்டால் பகல் காலங்களில் நீங்க சாப்பிடக்கூடாது. நமக்கு ஹலாலான நம்மளுடைய சொந்த சம்பாத்தியத்தில் தயாரிக்கப்பட்ட செய்யப்பட்ட அந்த உணவு நமக்கு தடுக்கப்படுது. அதே மாதிரி எவ்வளவு ருசியான பானங்களாக இருந்தாலும் சரி, சர்பத்தாக இருந்தாலும், மோராக இருந்தாலும், ஜூஸாக இருந்தாலும், இளநியாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், எந்த ஒரு பானமாக இருந்தாலும் மற்ற நேரங்களில் எந்த நேரத்திலையும் குடிக்கலாம். குறிப்பா ரமலான்ல வந்து பகல்ல சாப்பிட முடியாது. அப்ப இது ஏன் இந்த ஒரு சட்டத்தை எல்லாம் நம்ம கொண்டு வரோம்னா, கட்டுப்படுதலுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சொன்னா நாங்க கேட்போம், அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை இட்டால் நாங்கள் செய்வோம், அதற்காக பட்டினியும் கிடப்போம், நாங்கள பச்சை தண்ணியை நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லி கட்டுப்படுதலுடைய ஒரு பிரதானமாகத்தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு மட்டும்தான் கடமையாக்கப்பட்டிருக்கா? இல்ல, நமக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது. ஆனா அவருக்கு ரமலான் மாசத்துல தான் கடமையாக்கப்பட்டதா என்பது தெரியல. ஆனா அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி தான் நம்ம உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கிறோம். அப்ப நோன்பு கடமை என்பது மனித குலத்திற்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல்ல ஒரு பிரதான ஒரு வணக்கமாக அந்த நோன்பு இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுக்காக நாக்கை கட்டுப்படுத்தக்கூடியவர். அதுதானே இப்ப பெரிய பஞ்சாயத்து. இன்னைக்கு பாருங்க, நீங்க எத்தனையோ பேருக்கு சுகர் வந்துருச்சு, பெரிய பெரிய நோய்கள் வந்துருச்சு. உப்பு சாப்பிடாதேங்கிறான், இனிப்பு சாப்பிடாதேங்கிறான், என்ன சாப்பிடாத, இப்படி எல்லாம் சொல்றான். ஆனா நம்ம கேட்கிறோமா? கேட்கறது இல்லை. ஏன்? அட ஒருவேளை சாப்பாடு அந்த ருசிக்காதானே சாப்பிடுறோம், நாக்கு ருசிக்காதானே, அதை எப்படி விட முடியும்? அது சும்மா ஒரு தடவை குடிச்சா ஒண்ணும் செய்யாது. என்னத்தையா நம்ம நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிறோமா இல்லையா? சாயாவோட சீனியை போட்டு குடிச்சிடுறோம், டீயை உப்பை போட்டு சோத்துல சாப்பிட்டுறோம், நல்ல பொரிச்ச பலகாரங்களை என்ன செஞ்சிடறோம், இறைச்சி கோழியை சாப்பிட்டுறோம். எதுக்காக? என்ன இருந்தாலும் அது நாக்குக்கு தானே ருசி, தொண்டை மட்டும் தானே ருசி, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. நாக்கில் ருசி செத்து போச்சாக்க என்னத்தை தின்றாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த ருசிக்காகத்தான் மனிதன் என்ன செய்யறான், வகை வகையா சாப்பிடுறது, விலை உயர்ந்த மீன்கள், இறைச்சிகள் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது எதற்காக? ருசிக்காகத்தான். நாக்கில் அது ருசி இல்லை என்றால் நீங்க பச்சை தண்ணியை குடிச்சாலும் ஒண்ணுதான், கடல் தண்ணியை குடிச்சாலும் ஒண்ணுதான். ருசி இல்லைண்டா ரெண்டு ஒண்ணு தானே, ஒரு டேஸ்டும் இருக்காது. மண்ணை திங்கிறது ஒண்ணுதான், எண்ணத்தை திங்கிறது ஒண்ணுதான். அப்ப அல்லாஹ் அந்த ருசிக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், அப்படி ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப பாருங்க, நீங்க அந்த ஊழல் பண்றோம், லஞ்சம் பண்றோம், இதெல்லாம் எதுக்காக? அதிகபட்சமா நான் பெரிய பந்தா காட்டணும் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா சாப்பிடணும். மீன் கடையில போனா என்ன செய்யணும், பெரிய மீனா தூக்கணும், இறைச்சி கல்ல போனா 2 கிலோ இறைச்சியை போடுறா அப்படின்னு சொல்லணும், பந்தா காட்டுறது. அப்ப எல்லாமே இந்த நாக்குக்கு தான் முக்கியத்துவம். இதை கட்டுப்படுத்தணும், இதை என்ன செய்யணும், கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். என் இறைவன் எனக்கு தடுத்து விட்டானேயானால் நான் அதை செய்வேன் அப்படின்னா இதோட மட்டும் இருக்கக்கூடாது. இறைவன் எதையெல்லாம் தடுத்து இருக்கிறானோ அதையெல்லாம் விட்டு விளையிடணும். ஆனா நீங்க நல்லா பாருங்க, நீங்க நோன்பு காலங்கள்ல நம்மளுடைய இறையச்சம் என்பது எவ்வளவு உறுதியாக இருக்கிறது, எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை நீங்க பாருங்க. நோன்பு பிடிச்சிடறோம், நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன செய்யறோம், சின்ன பிள்ளைங்க ஒரு 7 வயசு 8 வயசு 5 வயசு 6 வயசு பிள்ளைகளுக்கு எல்லாம் நோன்பு பிடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைகளும் பசி என்று பசிக்குதுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு பொறுத்துக்க அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்றோம். மற்ற நேரங்களில் பசிச்சா உடனடியாக சாப்பாடு கொடுக்கக்கூடிய, சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்தா கூட அடிச்சு சாப்பிட தீர்த்தக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பொறுத்துக்க, போய் விளையாண்டு வா, படுத்து தூங்கு, இப்படி என்னத்தையும் சொல்றோமா இல்லையா? இப்ப நோன்பு வைத்து விட்டோம்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நம்ம விலகி வச்சிருக்கிறோம். இப்ப நம்மளே இருக்கிறோம், கடுமையான பசியா இருக்கு, நோன்பு பிடிச்சிருக்கிறோம், சரியான பசியா இருக்கு, சட்டியில பிரியாணி இருக்கு, தின்றுவோமா? யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, வீட்டுல நம்ம ஒத்தாந்துதான் இருக்கிறோம், அம்மா வெளியே போயிட்டா, பாப்பா வெளியே போயிட்டா, நம்ம தான் இருக்கிறோம், சட்டியை தொடர்ந்து தின்றுவோமா? திங்க மாட்டோம். ஏன்? எவன் பார்க்காட்டாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், சட்டியை தொடர்ந்து பிரியாணி தின்றியாரா, நோம்ப பிடிச்சுக்கிட்டுன்னு கேட்பான்னு ஒரு அச்சம் இருக்கா இல்லையா, ஒரு பயம் இருக்கா இல்லையா? எவன் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்ப்பான் என்ற எண்ணம் நம்மளை அறியாமலே நம்மளுடைய மனசுல வந்துடும். அதே மாதிரி கடுமையான வெயில்கள்ல நோன்பு வரும், கடுமையான தாகமா இருக்கும், நாவெல்லாம் வறண்டு போயிடும், தண்ணி குடிச்சா கொஞ்சம் ராகத்தா இருக்கு, நிம்மதியா இருக்குன்னு தோணும். யாராவது குடிப்போமா? ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு தண்ணி இருந்தாலும் குடிப்போமா? மங்குடத்தில் நல்ல குளிர்ந்த தண்ணி இருந்தாலும் குடிப்போமா? குடிக்க மாட்டான். ஏன்? யாருக்கும் தெரியாம குடிச்சாலும் என்ன படைத்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் நாளைக்கு கேட்பான். அப்ப இப்படிங்கிற ஒரு உள்ளச்சம், இறைவனை பற்றி உண்டான பயம், மறுமையில இறைவன் விசாரிப்பான் என்ற எண்ணம் நம்மளை அறியாமலே வருது. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட நோன்பு நோற்று விட்டால் சாப்பிடாது.
இது என்ன சொல்ல போனா பெரிய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய அந்த இயற்கையான சூழ்நிலையில கூட பிள்ளைகளுக்கு தெரியாத வகையில் நடந்து கொள்வார்கள், நோன்பாக காட்டிக் கொள்வார்கள். ஏன் அப்படி எல்லாம் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நோன்பு விஷயங்கள்ல நம்ம அவ்வளவு அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம். ஆனா மற்ற நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை தவற விட்டுறோம். அப்ப இந்த நோன்பு என்பது அடையக்கூடிய நாம் அதுல பண்பட்டவர்களாக மாற வேண்டும், பக்குவப்பட்டவர்களாக மாற வேண்டும். அது மாதிரி நோன்புகள்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா மற்ற காலங்களிலையும் தடை தான். அதாவது தீமையான காரியங்கள் செய்வது, கெட்ட பேச்சுகள் பேசுவது, இது எல்லாம் மற்ற காலங்களில் தடை இருக்கிறது. ஆனா நோன்பு கூட வன்மையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பே பாத்திலா போய்விடும், ஒண்ணுமில்லாம போய்விடும் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நம்மள யாராவது அப்படி கேட்கிறோமா? நம்ம நோன்பு பிடிச்சிருக்கிறோம், சாப்பிட மாட்டேங்கிறோம், அல்லாஹ்வை பயப்படுறோம் இந்த விஷயத்துல. மற்ற விஷயத்துல எப்போதும் போலதான் இருக்கிறோம். சண்டைன்னு வந்துருச்சுன்னு வைங்க, சந்தி சிரிச்சு போயிடும். பேசுறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பொய்யான நடவடிக்கைகளிலிருந்தும் தீமையான பேச்சுக்களில் இருந்தும் யார் விடுபடவில்லையோ அவன் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு தான் தேவை இருக்குதா? நம்ம பட்டின கிடப்பதனால அல்லாஹ்வுக்கு தான் தேவை இருக்குதா? நம்ம நல்ல தண்ணி குடிக்காம இருப்பதனால அல்லாஹ்வுக்கு தான் மிச்சமா போயிருமா? ஒன்னும் ஆக போறது இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் இனிமே சாப்பிடவே மாட்டேன் முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்வுடைய கஜானா கூடிருமா? அத்தனை மக்கள் இனிமே தண்ணியே குடிக்க மாட்டோம்ல, தண்ணி பொங்கி வழிஞ்சிருமா? ஒன்னும் ஆக போறது இல்லை. அப்ப நம்ம எதற்காக? இறைவனுக்காக நம்ம என்ன செய்வோம், கட்டுப்படுறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், யார் பொய்யான பேச்சுக்களையும் தீமையான செயல்பாடுகளை விட்டு விடவில்லையோ அவன் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ எந்த ஒரு தேவையும் இல்லை. அப்ப இதுல நம்ம சரியா இருக்கிறோமா? இல்ல. சைத்தான் இருக்கானா இல்லையா? சைத்தான் விலங்கிடப்படுறான்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனா சைத்தான் நம்மள்ட்ட பூந்து நோம்புகளை ரொம்ப விளையாடுறான். விலங்கிடப்பட்ட சைத்தானே நம்மள்ட்ட என்ன செய்யறான், அதிகமா பூந்து விளையாடுறான். கெட்ட பேச்சுகள் பேசுறது, கெட்ட காரியங்கள் செய்யறது, பொய் பேசுறது, ஏமாத்துறது, எல்லா விஷயங்களும் நோம்புகளில் நடக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு உண்டான வழி இலகுவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம்டாங்க, மாதம்டாங்க. அந்த செய்தியை சொல்லும் போது இதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது நேரடியான அர்த்தத்தில் சொல்லப்பட்டதில்லை. சைத்தான் கட்டி போடப்பட்டிருச்சு, இனிமே நோம்புகள் எந்த ஒரு தீமையுமே நடக்காது, எல்லாரும் அப்படியே பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படி அர்த்தத்திலே சொல்லப்படுது இல்ல. மற்ற காலங்களில் என்னெல்லாம் நடக்குதோ அது நோம்புகளையும் நடக்குது. இதுல கட்டுப்பாடா இருக்கிற முஸ்லீம்கள். ஆனா அதுலயும் இந்த பொய்யான பேச்சு தீமையான பேச்சுகள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவங்களும் முஸ்லீம்களா இருக்கிறாங்க. அப்ப இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு, சொர்க்கம் செல்லக்கூடிய வழி இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாசத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினோமே ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கும் அன்பை பெறுவதற்கும் மன்னிப்பை பெறுவதற்கும் இதை நாம் அமைத்துக் கொண்டோமே ஆனால் சொர்க்கம் ஈஸியாக கிடைத்துவிடும். அதே மாதிரி சைத்தான், அதாவது நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்குதுன்னா கெட்ட விஷயங்களில் ஈடுபடுவதிலிருந்து நம்ம உள்ளம் நம்மளை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிந்தனையினாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதினாலும் நோன்பு நோற்றிருப்பதனாலும் நோன்பு நோற்றுவதன் மூலமாக மற்ற நல்லறங்கள் செய்து கொண்டிருப்பதனாலும் நமக்கு நரகம் செல்லக்கூடிய வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. இதான் அவருடைய அர்த்தம். சைத்தான் விலங்கிடப்படுறான், கெட்ட காரியங்கள் நம்ம கட்டுப்படுத்தி கொண்டோம், நம்மளை விலங்கிட்டு கொண்டோம், சைத்தானுடைய தூண்டுதலுக்கு அடிபணியாமல் நம்மளை ஆக்கி கொண்டோம் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நேரடியா சைத்தான் கட்டுப்படப்பட்டான், இனிமே சைத்தானுடைய செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது அப்படி இல்ல. டிவியை திறந்து வார்த்தையாகும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஏமாத்து, திருட்டு, ஊழல், அத்தனை விஷயம் செய்தியில சொல்லுவான் ரமலான் மாசத்துல. அப்ப என்ன அர்த்தம்ங்கிறத நம்ம விளங்கிக்கிறேன். அதே மாதிரி நோம்புக்குள்ள மொத்தா போனவங்க நேரடியாக சொர்க்கத்துல போயிருவாங்களா? அப்படி போக மாட்டாங்க. அதே மாதிரி என்னது, நரகத்துக்கே போக மாட்டாங்க, நரகத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டுருச்சு, நரகத்திற்கே போக மாட்டார்களா? அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை என்பதை விலகிக் கொள்ளணும். சொர்க்கம் செல்லக்கூடிய வழி இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, லேசாக்கப்பட்டிருக்கிறது. நரகத்தினுடைய வாசல் மூடப்பட்டது என்றால் கெட்ட விஷயங்கள் கெட்ட காரியங்கள் நரகத்திற்கு உண்டான செயல்பாடுகள் இருந்து முஸ்லிம்களாகிய நாம் விலகி கொண்டிருக்கிறோம். இறை அச்சத்தின் மூலமாக, இறை பயத்தின் மூலமாக, உள்ளச்சத்தின் மூலமாக நாம் என்ன செய்யறோம், நம்மளை தற்காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அதனுடைய பொருள். அப்ப இந்த விஷயத்துல இப்ப நோம்புல நம்ம இருக்கக்கூடிய நோம்பு நோட்டு இருக்கிறோம். நோன்பு நோட்டா சில நேரங்கள் அந்த பொழுதுபோக்குக்காக சில விளையாட்டுகளை விளையாடுறாங்க. ஆனா சில பேர் அதிலேயே மூழ்கிடுறாங்க. இன்னைக்கு இப்ப ரெண்டு விதமா மாறிடுச்சு. ஒன்னு சகுறு செஞ்சுட்டு தூங்குறது, நோன்பு திறக்க எந்திரிக்கிறது, இது ஒரு கேட்டகரி. இன்னும் ஒண்ணு இப்ப செல்போனும் கைமா உட்கார்றது, எப்ப பார்த்தாலும் செல்போனும் கை, இது பிரயோஜனமற்றது. நோன்பு நோற்று கொண்டு இந்த மாதிரி வீணான காரியங்கள் ஈடுபடுறோமா இல்லையா? ஏதோ ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு போனை பார்க்கிறோம், ஒரு விளையாட்டை விளையாடுறோம், ஒரு மாதிரியா போர் அடிக்குது, அப்படி அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. விடிய விடிய என்ன செய்யறது, விளையாடுறது, விடிஞ்சதுக்கு அப்புறமே விளையாடுறது,
அதே மாதிரி சகர் செஞ்சுட்டு தூங்குறது, நோன்பு துறக்க எந்திரிக்கிறது, இப்படி செஞ்சு இந்த நோன்பு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நோன்பு பிடித்து கொண்டு நல்ல காரியங்கள் செய்யக்கூடியது இன்னும் நன்மை இருக்கிறது நமக்கு. நோன்பு நோற்ற நிலையிலே, இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலேயே, பச்சை தண்ணி சாப்பாடு உள்ள இறங்காத நிலையில, அல்லாவுக்கு அடிபணியக்கூடிய நேரத்தில், அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்? எல்லாம் உனக்காகத்தான் அதை பட்டின நடக்கிறேன், நான் உனக்காக அந்த நல்லறம் செய்யறேன், நான் உனக்காகத்தான் தகாமா இருக்கிறேன், உனக்காக அந்த நல்லறம் செய்யறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலி இருக்கும். இந்த ரமலான் என்பது நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதம். இன்னும் சொல்ல போனா இந்த கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா, கொள்ளையடிக்கிறது தப்பு. கொள்ளையடிக்கிற நன்மையான விஷயங்கள், நன்மைகளை ரமலான்ல அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன விஷயம் செஞ்சாலும் 1க்கு 10 100 1000 லட்சமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள். நோன்பை பத்தி அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நோன்பு என்பது எனக்கு உரியது, அதுக்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதா? அப்ப நோன்பு அல்லாஹ்க்கு உரியது. அப்ப தொழுகை யாருக்கு உரியது? தொழுகையும் அல்லாஹ்க்கு உரியதான். ஸகாத் யாருக்கு உரியது? அதுவும் அல்லாஹ்க்கு உரியதான். அப்ப இதுக்கு பிரத்யேகமாக சொல்லப்படுவது என்ன? அதான் மற்ற விஷயங்கள். அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை கூட நோன்பு காலங்களில் நம்மளுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி திருமணமாகிய புது மணமக்கள் அவர்கள் தங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையை தவிர்த்திருக்கிறார்கள், அல்லாஹ்விற்காக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனால அல்லாஹ் அந்த நோன்பை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் நோன்பு எனக்கு உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன்னு சொல்றான். அப்ப அந்த நோன்பை அடையக்கூடிய நாம் இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நோன்பு நோக்க வேண்டும், வீண் பேச்சு வெட்டி பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது, அதுபோக நல்லறங்கள்ல அதிகமாக ஈடுபட வேண்டும். தொழுகை நோன்பு அனுப்பி பார்க்கலாம். நீங்க ரமலான் வந்து விட்டா பள்ளிவாசல் நிறையக்கூடிய காட்சிகள், புது ஈமான் அவருக்கு என்ன செய்யும், புது ரத்தம் பாய்ச்சி மாதிரி புது ஈமான் நோம்பு வந்தால பிறந்துடும். பள்ளிவாசல் கையுமா திரிவாங்க, தஸ்பீஹ் மணியும் கையுமா திரிவாங்க, தாடி வளர்த்து கொண்டு இருப்பாங்க, இப்பெல்லாம் செய்வாங்க. ஆனா அது ரமலானோட முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ரமலான்ல செய்யக்கூடிய நல்லறங்களை பொறுத்தளவுக்கு அது ரமலானோட முடிஞ்சு விட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால ஒரு பயன் இல்லை. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் அந்த நோன்பை நமக்கு கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நாம் அடைந்து கொண்டோமையானால் அது நமக்கு தொடர வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து இந்த ரமலானுடைய முக்கியமான சிறப்பாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லி காட்டலாம். இந்த ரமலான் மாசம் என்பது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ஸஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் நம்ம குர்ஆனை இறக்கி அருளினோம். அப்ப இந்த திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், இறைவன் புறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி வேதம். இந்த வேதம் என்பது அவ்வளவு சிறப்புகளை கொண்டது. இன்றைக்கு நம்ம முஸ்லிம்களாக நம்ம இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ கொள்கைகள் இருக்கிறது, எத்தனையோ கோட்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்று வேதங்களை வச்சிருக்கிறாங்க, புஸ்தகங்களை வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ வச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விஞ்சக்கூடிய வகையில மிக அற்புதமாக இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. இதுக்கு முந்தைய உள்ளதான் இறைவனால் வந்ததான்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து மூசா நபிக்கு வந்தது கூட, மூசா நபிக்கு வந்த நேரத்தில் இறைவனிடம் வந்தது. மூசா நபி மௌத்தா போனதுக்கு அப்புறம் மாத்தி விட்டாங்க. இப்ப இருக்கிற இறைவனுடைய உள்ளதா? இல்ல. அதே மாதிரி இன்ஜீல் என்று சொல்லக்கூடிய சொல்றமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இருக்குதா? இல்ல. அப்ப வந்து முந்தைய வேதங்களாக இருந்தால் கூட அதெல்லாம் திருத்தப்பட்டு மாற்றப்பட்டு போய்விட்டது. அது இருந்தாலும் இப்ப செல்லவும் செய்யாது. ஒரு நபியை தாண்டி அடுத்த நபி வந்து விட்டார்கள், ஆனால் முந்தைய மார்க்கம் காலாவதி ஆயிரும், முந்தைய வேதம் காலாவதி ஆயிரும். புதுசாக வரக்கூடியதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராகவும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் இறுதி வேதமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த வேதத்திற்கு என்று அல்லாஹ் சில முக்கியமான சிறப்பம்சங்களை அமைச்சிருக்கான். என்ன சிறப்பம்சம்? எல்லாத்துக்கும் உள்ளதாக இருந்தாலும் இந்த குர்ஆனை அல்லாஹ் முழுமைப்படுத்தியிருக்கிறான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கி இருக்கிறான். முழுமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த குர்ஆனை பொறுத்தளவுக்கு அதை இறைவன் பாதுகாப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்ன திக்ர இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி அருளி இருக்கிறோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த வேதத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ்வே எடுத்திருக்கிறான். அப்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாகவும் முழுமையாக்கப்பட்ட ஒரு வேதமாகவும் அல்லாஹ் நமக்கு இந்த வேதத்தை தந்திருக்கிறான். அது மாதிரி இந்த வேதம் இருக்கா இல்லையா, இந்த வேத மாதிரி யாராலையும் உண்டாக்க முடியாது, யாராலையும் கொண்டு வர முடியாது. முழு வேதத்தை இல்ல, ஒரு அத்தியாயத்தை கூட கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு இது அற்புதமாக இதனுடைய குர்ஆனை பொறுத்தளவுக்கு அதனுடைய அந்த அல்லாஹ்வுடைய சொல் ஆற்றல் இருக்கா இல்லையா, அது அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ்க்கு சொன்ன அந்த விதம் இருக்கா இல்லையா, மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சிலேயே இருந்தாலும் உயர்ந்த நடையில இருக்கிறது. உயர்தரமான அந்த மொழி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தமிழை பொறுத்தளவுக்கு
உயர்ந்த ஒரு மொழி, உயர்ந்த ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. சாதாரண நம்ம பேசுறது, நம்ம புஸ்தகத்தில் படிக்கிறதுலாம் இதெல்லாம் லோக்கல்ல உள்ளது, சாதாரண எல்லாரும் படிக்கிறது. இப்ப திருக்குறள் இருக்குது, அதுல உள்ளது எல்லாத்துக்கும் தெரியுமா? படிச்சிடலாம். படிக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாரும் படிச்சிருவாங்க. அது என்னன்னு விளங்குமா? விளங்காது. புறநானூறு தெரியுமா? அறநானூறு தெரியுமா? 700 தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்ப இது எல்லாம் நமக்கு தெரியாது. அதுல எழுதப்பட்டது தமிழ் தான். அந்த தமிழ் நமக்கு தெரியாது. ஏன்? அது வேற மாதிரி இருக்கும். அது உயர்ந்த நடையில, உயர்ந்த இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் படித்தவர்கள், பண்டிதர்களுக்கு தான் தெரியுமே ஒழிய பாமரர்களுக்கு தெரியாது. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்தளவுக்கு பாமரர்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில, பாமரர்களும் புரியக்கூடிய வகையில, அடிமைகளுக்கும் விளங்கக்கூடிய வகையில, செல்வந்தர்களுக்கும் விளங்குது, பணக்காரனுக்கும் விளங்குது, பண்டிதனுக்கும் விளங்குது, பாமரனுக்கும் விளங்குது என்ற வகையில் இந்த வேதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு வேதம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நீங்க உதாரணம் நம்ம சொல்வதாக சொல்லலாம். இப்ப இன்ன வரைக்கும் தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம் பைபிள், நீங்க யாரும் பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்திருக்க மாட்டேன். அதுல தமிழ்ல தான் எழுதியிருப்பாங்க. அது தமிழ் நமக்கு விளங்காது. ஏன் விளங்காதுண்டா அப்படி எழுதியிருப்பாங்க. தமிழ் எதுக்காக எழுதியிருக்காங்க நமக்கு தெரியல. அது என்னது நவபாச பேச வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல நம்ம சாதாரண படிக்கிற தமிழ்ல நம்ம குர்ஆனை மொழிபெயர்த்திருக்கிறோமா இல்லையா? படிச்சா விளங்கக்கூடிய வகையில் நம்ம மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா அது அப்படி இருக்காது. படிச்சா விளங்காது. நமக்கு கடவன் அப்படின்னு இருக்கு. என்னத்த கடவன் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்ச போது தான் முடவன் இருக்கு. முடவண்டா கூட ஓரளவு தெரிஞ்சு என்னது என்னது முடவன் குப்பத்தை எனக்கு ஆசைப்பட்ட அப்படி பழமொழி இருக்கா இல்லையா? இதை வச்சுக்கிட்டு முடவண்டா என்னன்னு தெரிஞ்சிடும். கடவண்டா நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இப்படியாக தமிழ்ல விளங்காத மொழிகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் என்பது அனைவரும் படித்தாலும் விளங்கக்கூடிய வகையில் இருக்கும். நமக்கு அரபு தெரியல. நம்ம முஸ்லிம்களை பொறுத்தளவுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு, அரபியில ஓதுவதற்கு தான் ஓரளவுக்கு கற்றுக்கிறோமே ஒழிய அது மொழியாக்க நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்ம கற்றுக்கிறோமாண்டா இல்ல. அது ஆலிம்களுக்கு தான். ஆலிம்களே நிறைய பேருக்கு தெரியல. ஓரளவுக்கு என்ன செய்றாங்க தெரியும் வைங்க, அப்படி போகுது. ஆனா மொழிபெயர்ப்பு நம்ம படிக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு இந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறான், என்ன கட்டளை இட்டு இருக்கிறான், எதை ஏவி இருக்கிறான், எதை தடுத்து இருக்கிறான், அதையும் சேர்த்து படிக்கணும். அரபிலே ஓதுங்க, அலிஃப் லாம் மீம் ஓதுங்க, தாலிகல் கிதாப்னு ஓதுங்க. அதை தமிழ்லையும் படிங்க. அலிஃப் லாம் மீம்டா என்ன, அலிஃப் லாம் மீம் சொல்லிட்டு தாலிகல் கிதாப், இந்த வேதம் அப்படின்னு வருதா இல்லையா? இந்த வேதத்தின் மீது சத்தியமாக இதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு வருதா இல்லையா? அப்ப இதைகளை என்ன செய்யணும்? நம்ம தமிழ்ல படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அரபியில படிங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் தமிழ்லையும் படிங்க. அப்பண்டா தான் அல்லாஹ் உள்ளாக சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் என்ன, உள்ளாக சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் என்ன, அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல்கள் என்ன, தூதருடைய முக்கியத்துவம் என்ன, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் உள்ளாக சொல்றான். அப்ப அதையெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம சரியான ஒரு முஸ்லீமாக ஆக முடியும். குர்ஆனும் தெரியல, ஹதீஸும் தெரியல, பேரளவுல முஸ்லீம்களாக அதிகமா இருக்கிறோம். குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ஹதீஸை வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ஆனா ஹதீஸை தூதருடைய பொன்மொழியாக வேதத்திற்கு விளக்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? அது பற்றி உண்டான எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இருக்கிறோம். சும்மா பேர ஆமினா பாத்திமான் இருக்குது, அப்துல் காதர் அப்துல்லாண்டு இருக்குது, அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறோமே ஒழிய அதை விளங்கி இருக்கிறோமா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? குர்ஆனை தமிழ்ல படிக்கணும். கடந்த காலங்களில் அரபியில ஓதனிய, அது நம்ம மக்கள் குர்ஆனை ஓதுறதுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய 3 விஷயம் தான். 3 சந்தர்ப்பத்தில் தான் குர்ஆனை பயன்படுத்துவாங்களே ஒழிய வேற சந்தர்ப்பத்தில் குர்ஆனை பயன்படுத்துறதே இல்லை. நல்லா துணியில சுத்தி கைகி பற்றக்கூடாதுங்கிறதுக்காக மேல பீரோல வச்சிருவாங்க, அல்லது என்னது பீரோக்குள்ள உள்ள ஒரு மூலையில வச்சிருவாங்க, யாரும் எடுத்து கிழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற. அப்படி பாதுகாக்கிற குர்ஆனை நம்ம. ஆனா குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டான், நம்மளை படிக்கத்தான் சொல்லியிருக்கிறான். இக்ரா நபியே நீங்கள் படியுங்கள், படிக்க சொல்லித்தான் நமக்கு உத்தரவு. பாதுகாக்கிறது யாரு? அவன் பாதுகாத்துக்கிறான். படைத்த அவன் பாதுகாத்துக் கொள்வான். நம்ம அதை படிச்சு செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், வாழ்வியலில் கொண்டு வர வேண்டும். இப்ப நம்ம மக்கள் குர்ஆனை எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஒண்ணு, இந்த ரமலான் மாசத்துல அந்த காலங்களில் மகரிபு தொழுதுட்டு குர்ஆன் ஓதுவாங்க பெண்கள். இப்ப அது கிடையாது. ஏன்? சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா வீட்லயும். எல்லா வீட்லயும் சீரியல் எது வரைக்கும் ஓடுது என்றால் படுத்து தூங்குற வரைக்கும் ஓடுது. மகரிபு தொழுகிறது இல்ல, இஷா தொழுகிறது இல்ல, சாப்பிடுறது எப்ப சாப்பிடுறது, எப்படா செய்தி போடுவான், எப்படா விளம்பரம் போடுவான் என்று பார்த்து அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆக்கிக் கொள்றோம். சீரியல் 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 6 மணியில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் சீரியல் ஓடுது. அந்த ஊடு விளங்குமா? அது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருக்குமா? எந்த வீட்டில் திருக்குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டில் சைத்தான் உள்ள வந்துருவான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து நடக்கிறது காரணமே, பிரச்சனை நடக்கிறது காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய வேதம் அந்த வீட்டில் ஓதப்படவில்லை,
அல்லாஹ்வுடைய கலாம் அந்த இடத்துல உச்சரிக்கப்படவில்லை அப்படின்னா ஷைத்தான் தன்னுடைய இருப்பிடமாக குடித்தனமாக வீடாக ஆக்கிக் கொள்வான். ஷைத்தான் உள்ள இருந்து ஒன்று என்ன செய்வான், கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டே இருப்பான். அவனை முதல்ல விட்டு வெளியாகணும். அதுக்கு என்ன செய்யறது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை ஓதினீர்களே ஆனால் ஷைத்தான் தன்னால வெளியே போயிடுவான். இல்லை என்றால் ஷைத்தான் நமக்குள்ள வீடு இதுதான் என்று சொல்லி என்ன செஞ்சிருவான், குடி கொண்டுருவான். அப்ப இந்த விஷயத்தில் என்ன செய்யணும், கவனமா பாத்துக்கிறேன்னு நம்ம மக்கள் இதுக்காக குர்ஆனை பயன்படுத்துறாங்க. அந்த காலங்கள்ல இரவுல ஓதுனாங்க, இப்ப அது இல்லை. ஆனா ரமலான் மாசம் வந்தா என்ன செய்யறாங்கன்னா குர்ஆனை ஓதுறாங்க. அதிகமா ஓத தெரிந்தவர்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஓதவே தெரியல, அதுக்கு முயற்சி எடுக்கிறதும் இல்லை, கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறதும் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 5:45 பஸ் ஏறி போய் பஸ் என்னதை வெளியூர்ல போய் படிக்க போறோம்னு போயிட்டு குர்ஆனை ஓத தெரியவே இல்லை. குர்ஆன் என்னன்னு தெரியல, குர்ஆனுடைய மொழியும் என்னன்னு தெரியல, குர்ஆனை ஓத தெரியல. இப்படி ஒரு தலைமுறைகளை உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த உலக கல்வியினுடைய மோகத்தின் காரணமாக ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் குர்ஆனை மறந்தவர்களாக, குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டவர்களாக, குர்ஆனிலிருந்து தூரமாக்கப்பட்டவர்களாக செயல்பட்டு இருக்கக்கூடிய வேலையை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏராளமான நன்மைகள் இருக்குது குர்ஆனை ஓதுவதன் மூலமாக. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, சாதாரணமான கிடையாது. அலிஃப் உண்டா என்னது 10 நன்மை, லாம் உண்டா 10 நன்மை, மீம் உண்டா 10 நன்மை, 30 நன்மை கிடைக்குமா? இப்ப யாராவது சொல்றாங்க அலிஃப் சொல்லி 10 ரூபா தரம் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அலிஃப் அப்படின்னு சொல்லிருவீங்க 10 ரூபா தருவான். லாமும் சேர்த்து சொல்லி 20 ரூபா என்ன செய்வீங்க, அலிஃப் லாம் அப்படின்னு சொல்லிருவீங்க. மீமையும் சேர்த்து சொல்லி 30 ரூபா தரம் என்ன செய்வீங்க? இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைடா, ஒவ்வொரு எழுத்துக்கு 10 ரூபா தரம் என்ன செய்வீங்க நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லையா? 10 ரூபாயில கிடைக்குதுன்னு அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா 10 நன்மைன்னா நமக்கு என்னன்னு தெரியல. நாளைக்கு மகசர் பெருவெளியில நிற்கக்கூடிய நேரத்தில், நமக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நன்மை என்பது எவ்வளவு பெருமதியானது என்பது அப்ப உணர்ந்து கொள்வோம். இந்த பாஸ் ஆகிறதும் இல்லாம ஃபெயில் ஆகிறதும் 34 மார்க் போட்டு விட்டுருவாங்க சில பேருக்கு. இது எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுமா? 1 மார்க் தான், 1 போட்டா முடிஞ்சு வச்சு பாஸ், இல்லைண்டா ஃபெயில். இப்படியான நிலையில இவ்வளவு ஒரு தடுமாற்றமா இருக்கு. இப்படி நாளைக்கு இருக்கு. ஒரு 10 நன்மை, ஒரு 5 நன்மை, ஒரு 2 நன்மை இருந்தா நம்ம நியூட்ரல் ஆயிடலாம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுடலாம், மன்னிப்பை பெற்றுடலாம் என்று இருக்கு. ஆனா நன்மை குறைய இருக்கு. அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அங்க இருக்கும் பொழுது குர்ஆனை ஓதலையே ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஒரு எழுத்தை உச்சரிச்சிருந்தமையானால் 10 நன்மை கிடைச்சிருந்து நம்ம அருளை பெற்றிருக்கலாமே அப்படிலாம் தோணும். அப்ப இங்க இருக்கும் போது அங்கவே பயன்படுத்த முடியும். அங்கவே அல்லாஹ் நான் குர்ஆனை ஓதிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? அது கேள்வி எனக்கு, விசாரணை, சொர்க்க நரகம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு தான். இங்கதான் நம்ம இந்த உலகம் தான் நமக்கு பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகள். இது தவற விட்டு விடக்கூடாது. இதை தவற விட்டு விட்டோமையானால் அதுக்கப்புறம் மீட்ட முடியாது. கடந்து போனது திரும்ப வராத வாழ்க்கை இது. ஒரு வினாடி போனாலும் அது திரும்ப வர போறது கிடையாது. போனது போனதுதான். ஒரு நாள் போனாலும் உங்களுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைக்கப்பட்டு விட்டதில் அர்த்தம். இன்னைக்கு இத்தனை நாள் சர்வசாதாரணமாக கடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நம்ம மக்கள் விளங்குறது கிடையாது. நம்மளுடைய நிர்ணயிக்கப்பட்ட வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறது. தூக்கு தண்டனை கைதிட்ட கேட்டா தான் தெரியும். 25ஆம் தேதி தூக்கு எழுதி போட்டுருவாங்க, எழுதிடுவாங்க. அவனுடைய ஒவ்வொரு நாளும் என்னப்பட்டு கொண்டிருக்கும். அவனுக்கு தான் தெரியும் ஒரு நாளினுடைய அருமை என்ன அப்படின்ட்டு, ஒரு நாளினுடைய மகத்துவம் என்ன, ஒரு நாளினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு நாளில் நாம் நம் மனைவி மக்களை சந்திக்கிறது கூடியதனுடைய பெருமதி என்ன என்பதெல்லாம் தூக்கு தண்டனை கைதிக்கு தான் தெரியும். சாக போறோம்னு தேதி குறிக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு தெரியும் ஒரு நாளினுடைய அருமை. நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளாக குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவன் உணர்வான். ஆனா நம்ம உணர்றோம் இல்ல. ஏன்? நம்ம 80 வயசு வரைக்கும் வாழ்வோம், நம்ம என்ன செய்யறோம், அப்படியே திரகாத்திரமா இருக்கிறோம். யாருக்கு தெரியும்? 8லயும் போயிடலாம்ல, 18லயும் போயிடலாம்ல, 38லயும் போயிடலாம்ல, 80 வரைக்கும் இருப்போம். யாருக்கு உத்தரவாதம் யார் கொடுக்க முடியும்? முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே 63 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாங்க. அவருடைய பிள்ளைகள் அதை விட குறைவான ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. தனக்கு என்று ஆம்பளை பிள்ளை வேண்டும் என்று எதிர்பார்த்த அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மகன் 16 மாதங்கள் தான் வாழ்ந்தார்கள். போயிருமா இல்ல? அப்படிலாம் போலாம்ல. அப்ப அதனால கிடைக்கிற வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை என்ன செய்யணும், ஓதணும். இந்த ரமலான்ல என்ன செய்யணும், ஓதணும். ஓதாதவர்கள் ஓதுவதற்காவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஓத தெரிந்தவர்கள் அதை கற்றுக் கொடுங்கள். அதை காட்டியும் சிறந்த நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள்.
ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த படிச்ச பெண்களை பொறுத்த அளவுக்கு வீட்டுல டியூஷன் எடுக்கிறாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு. ஆனா அந்த மாதிரி மதரசாவில் ஓதி ஒரு ஆலிமாக இருக்கக்கூடிய அல்லது ஆலிமாக இல்லாவிட்டாலும் குர்ஆனை நல்ல அழகான முறையில எழுத்த உச்சரித்து ஓதக்கூடியவர்கள் அந்த மாதிரி என்ன செய்யலாம், டியூஷன் எடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு. நீங்க ஏதோ கூலி வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு கூலியும் வாங்கி கொள்ளலாம். அது நிர்வாக இடம் என்ன செய்யணும், அதை கையில் எடுத்து செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த ரமலான் வந்து விட்டா ஓதுறோம், அதுக்கு நிறைய பேருக்கு ஓத தெரியறது இல்லை. அடுத்து இந்த குர்ஆனை எதற்காக பயன்படுத்துறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டா சத்தியம் பண்ணுவதற்கு பயன்படுத்துறோம். உம்மா மேல சத்தியமான நம்ப மாட்டாங்க நம்ம ஆளுங்க, பாப்பா மேல சத்தியம் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவுளியா மேல சத்தியம் நம்புவாங்க. எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி மேல சத்தியமா சொல்றா அப்படியே நம்புவான். அல்லாஹ் மேல சத்தியம் கூட நம்ப மாட்டேன் நம்ம ஆளுங்க. அப்படி பேர் இருக்கிறாங்க இன்னமும். அல்லாஹ் மேல நீ சொல்ல சத்தியம்னா மத்தியான சாப்பாடுன்றான். சொல்லு அப்துல் காதர் ஜெயிலானி மேல சத்தியம் சொல்லு அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி என்னது, சொல்லு குர்ஆன் மேல சத்தியம்னு சொல்லு இப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம், சத்தியம் செய்வதற்கு குர்ஆனை பயன்படுத்துறோம். குர்ஆனின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, அதுக்காக பயன்படுத்தவும் கூடாது. சத்தியம் என்பது அல்லாஹ் மேலதான் சத்தியம் செய்யணும். அல்லாஹ் அல்லாத யாரின் மீதும் எதற்றின் மீதும் யார் சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள், நிரந்தர நரகத்திற்குரிய காரியத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் அர்த்தம். அப்ப என்ன நம்ம இதுக்கு பயன்படுத்தலாம். அதை தாண்டி மூணாவது என்ன, யார் வீட்லயாவது யாராவது மூத்தா போயிட்டாங்கடா அர்த்தம் ஓதுறதுக்காக அலிம் சாப் கூப்பிட்டு என்ன செய்யணும், ஒரு 40 நாளைக்கு குர்ஆனை ஓதுங்க. அதுக்குண்டு அவருக்கு கூலி நிர்ணயிக்கப்படுகிறது. நம்ம ஆளுக்கு தான் நிறைய கெடுக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் கெடுக்கிறது, ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் கெடுக்கிறது. என்னது 40 நாளைக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு அவரை கூப்பிடுறது, அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை உட்கார்ந்து குர்ஆனை ஓதுறது. இதன் காரணமாகத்தான் இதுக்குத்தான் அந்த குர்ஆனை நம்ம பயன்படுத்துறோமே ஒழிய வேற எதற்கும் பயன்படுத்தல. ஆனா குர்ஆன் இதற்காக உள்ளது கிடையவே கிடையாது. எதுக்காக, இறந்தவர்களுக்கு ஓதுவதற்காகவோ குர்ஆன் மீது சத்தியம் செய்வதற்காகவோ குர்ஆன் அருளப்பட்டது. இது மனித குலத்தினுடைய நேர் வழிகாட்டி, மனித குலத்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதையை தெளிவாக காட்டக்கூடியது. நன்மை எது, தீமை என்று எது என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதத்தை நம்ம கையில வைத்துக் கொண்டு அதை நம்ம திறந்து பார்க்கிறது இல்லை, அதை ஓதுறது இல்லை, அதை படிக்கிறது இல்லை, அதன் அடிப்படையில் செயல்படுறது இல்லை. இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தூர்ற மாதிரி இருக்கு, கிளைமேட் சரியில்லாம இருக்கு, ஒத்துக்கிறது. அப்ப இந்த குர்ஆனோட தொடர்புகளை நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் இந்த ரமலானில் ஒரு மாத காலம் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஓத தெரிந்தவர்கள் குர்ஆனை ரமலானில் மாத்திரம் ஓதாமல் ரமலானை தாண்டி நீங்க என்ன செய்ய ஓத ஆரம்பிங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, ரமலான்ல நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல வந்து இரவு தொழுகை. இதுல நம்ம என்ன செய்யறோம், அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதே மாதிரி மற்ற நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களும் லுகருக்கு போறானா, அசருக்கு போறானா, மகரிபுக்கு போறாங்களோ இல்லையோ, இசா தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் திராவியா தொழுகைங்கிற பேர்ல பள்ளிவாசல் நிறையக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் நடக்குது. ஆனா இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது ரமலான்ல பிரத்யேகமாக நமக்கு கூடுதல் நன்மையாக சொல்லி தராங்க. மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் ஒஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் இரவுகளில் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ஈமானோடும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலா சொல்றாங்க. அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வழியாக என்ன செய்யுது, இந்த ரமலானுடைய இரவு தொழுகை இருக்கிறது. இதையும் நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் பேணிக்கிறோம். ஆனா நம்ம மக்கள் அதிகமானவர்கள் வந்து 20 ரக்காய் தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல 20 ரக்காய் தொழுதே கிடையாது, தொழுக மாதிரி சொன்னதும் கிடையாது. அவர்கள் தொழுதார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் கிடையாது. மாறாக எத்தனை தான் தொழுதிருக்கிறாங்க, 8 தொழுதிருக்கிறாங்க பிளஸ் 3 வித்திரு தொழுதிருக்கிறாங்க, 10 தொழுதிருக்கிறாங்க பிளஸ் 3 வித்திரு தொழுதிருக்கிறாங்க. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க. இதை தாண்டி ஜமா கூட்டாக தொழுகணும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவோ ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டரோ ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலோ இல்லை. ஆனா இந்த தொழுகை ஜமாத்தாவும் தொழுக வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 நாள்ல என்ன செய்யறாங்கன்னா 26ஆம் இரவுல ஒரு இரவு தொழுக வைக்கிறாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் தொழுக வைக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை நீங்க இரவு முழுக்க தொழுக வைக்கலாமே அப்படின்னு. இரவு முழுவதும் நீங்க தொழுக வச்சு நாங்க தொழுவோமே, ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுவதற்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு அவங்களுடைய அந்த குர்ஆன் ஓதுதல் அது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ராத்திரி முழு தொழுக வைங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஜமாத்தோட இமாமோட யார் அந்த இரவு தொழுகையில கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும்
இது அபுதாபுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப ரமலான்ல இரவு தொழுகையை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். வரக்கூடிய ரமலானை நம்ம பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும். ரமலான்ல இருந்து நம்ம அடுத்த சொர்க்கத்திற்கு உறுதி செய்யப்பட்டவர்களாக நம்ம மாற வேண்டும். இறையச்சமுடையவர்களாக, தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்று கூறி மழையின் காரணமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.